எல்லா குக்கிங் விளாக்லேயும் சொல்கிறாங்க நிமிஷத்தில் தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாகவே நிமிஷத்தில் தோசை ஊற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ராகி தோசை வந்து வாத்துக்கிட்டு இருக்கேன். ஃபோன் ஸ்டாண்டில் கேமராவை வச்சுட்டு எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாமல் இந்த தோசை ஒரு நிமிஷத்தில் ஊற்ற முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். தோசை ரெடியாகிற வரைக்கும் மௌனமாக இருக்க முடியும். அதனால் குவிக்காக ரெசிபியும் சொல்லிடுறேன். 4 பங்கு ராகி மாவு இருந்தாலும் சரி, இல்லைன்னா முழு ராகியாக இருந்தாலும் சரி. முழு ராகியாக இருந்தால் குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ராகி மாவாக இருந்தால் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 4 கப்புக்கு 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். உளுந்தை வந்து 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு கலந்து வச்சிருந்த ராகி மாவோட அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்மராக இருந்தால் 6 மணி நேரத்தில் புளிச்சிரும். வின்டராக இருந்தது அப்படின்னா, அதாவது குளிர் நாடுகளில் இருந்தீங்க அப்படின்னா 12 மணி நேரம் குறைஞ்சபட்சம் புளிக்கிறதுக்கான டைம் எடுக்கும். அரிசியே சேர்க்காம ஒரு சிறுதானிய தோசை செய்யணும் அப்படின்னா இந்த ராகியை வந்து சொல்லலாம். சிறுதானியங்களோட ராணி அப்படின்னு இந்த ராகி, அதாவது கேழ்வரகு வந்து சொல்றாங்க. இதோட முழு ரெசிபியும் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ரிலேட்டட் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா 1 நிமிஷம் சொன்னீங்க, 1 நிமிஷம் 10 செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் எத்தனை செகண்ட்ல வந்து தோசை ரெடி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மள சில பேர் வந்து நல்லா சாப்பிடு அப்படிங்கறது வந்து நிறைய சாப்பிடுன்னு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. நல்லா சாப்பிடு அப்படின்னா ஆரோக்கியமா சாப்பிடு அப்படிங்கறத அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச சிறுதானிய உணவு என்ன, அதோட ரெசிபியும் முடிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா ரிசல்ட்டுக்கு வந்தாச்சு. 1 நிமிஷம் 26 செகண்ட்ல தோசை ரெடி.